நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. நாம் ஏமாற்றினால் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பிடிபடுவோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஏமாற்றியே பிழைக்க வேண்டும் என்று நினைப்பு எப்படியாவது ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நடந்து முடிந்த சம்பவம் ரெண்டையும் இணைத்து ஒரு ஒரு கதையை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு பையன் ஒரு ஹோட்டலுக்கு சென்றான். ஹோட்டலுக்கு சென்றபோது ஒரு டீ குடிக்கிறான். டீக்கான விலை ஒரு 15 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோமே. 15 ரூபாயை அந்த சர்வர் இல்லை, அது கொடுக்குறவர் டீயை கொடுத்து 15 ரூபா டோக்கனை கொடுத்து விடுகிறார். இவன் என்ன செய்தான், இந்த 15 ரூபா டோக்கன் வருதே என்று சொல்லி வந்தவன் ஓடி வந்தான். அந்த டேபிள் கேஷியரிடம் கொடுத்து விட்டு டோக்கனை கொடுக்கவில்லை. ஐயா ஒரு டீ குடித்தேன் என்று சொல்கிறான். டீ குடிச்சிங்களா? சரி. அந்த ஆளும் அந்த ஹோட்டல் முதலாளியும் ஏன் டோக்கன் கொடுக்கலையா என்று கேட்கவில்லை. என்ன செய்தான், அந்த டோக்கனை பத்திரமா வச்சுட்டான். கடைசியில் டீக்கு 10-15 ரூபாய் கொடுத்துட்டு வந்தான். அடுத்த நாள் போனான். அடுத்த நாள் அதே கொஞ்சம் டைம் மாற்றி போய் இன்னொரு டேபிள் உட்காந்தவன் டோக்கன் 15 ரூபா டோக்கன் தான் இருக்குது, நாம் இன்றைக்கி நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு அந்த டோக்கனை வச்சுக்குவோம், இந்த டோக்கனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தான். நம்மளுக்கு பிடிச்சதை கொஞ்சம் சாப்பிட்டான். ஒரு 25 ரூபாய் வந்தது பில்லு. அந்த 25 ரூபா டோக்கனை பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ணால் 15 ரூபா டோக்கன் கொடுத்து 15 ரூபா கொடுத்துட்டு வந்தான். இப்படியே கிட்டத்தட்ட 10 நாட்கள் போயிட்டே இருந்தது. 10 ரூபா டோக்கன்லேருந்து 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் வந்தது. எது கம்மியாக இருக்குதோ அந்த டோக்கன் கொடுத்து இவன் வயிற்றை நம்பி சாப்பிட்டே வந்தான். அடுத்த மாதம் பிறந்தது. ஒரு மாதத்துக்கு தான் அந்த கடையுடைய ஒரு குறிப்பு என்னவென்றால், ஒரு மாதத்துக்கு வெள்ளை டோக்கன், அடுத்த மாதம் டோக்கன் கலரை மாற்றிடுவாங்க. அப்போ என்னென்ன பண்ணால், அடுத்த மாதம் டோக்கன் கலர் மாறிடுச்சு. கலர் மாறின உடனே இவன் அதே மாதிரி போய் பழைய டோக்கன் கொடுத்துருக்கான். கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. கையும் களமாக பிடிச்சதுலேருந்து இவன் ரெகுலராக போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடைசி ஒட்டுமொத்தமான காசை பிடுங்கிட்டு 4 கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள், ஒரு தடவை ஏமாற்றி என்னைக்காவது ஒரு நாள் அவனாக தெரிந்தாவிட்டால் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்பது அதே போலத்தான். பைபிள் பார்த்தீர்களானால் அனனியா சபீரியால் 2 பேர் இருந்தார்கள். அப்பத்து காலத்தில் அவங்க நிலத்தை விற்றா அதை கொண்டு வந்து கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும் ஒரு நியாயம் இருந்தது, நீதி இருந்தது. புருஷன் நல்லா விலைக்கு விற்றுட்டு இத்தனைமா கொடுக்கணும், கொஞ்சம் கம்மியாக விற்றுட்டு கொடுக்கலாமே என்று பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். நான் சொன்னது தான் நீ சொல்லணும் அப்படின்னு. அது மாதிரி 2 பேரும் பொய் சொன்னார்கள். 2 பேர் பொய் சொன்னதின் விளைவு தேவனுக்கு பிடிக்கவில்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அவர்களுக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள் மாண்டார்கள் என்ற ஒரு நடந்த சரித்திரம் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? யாராவது ஏமாற்றுகிறோமா? யாராவது ஏமாறுறவங்க இருக்கிறோம் என்று பார்க்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, உண்மையாக இருங்கள். தெய்வந்தாமே உங்களை உயர்த்துவார். மீண்டும் நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.